வணக்கம். இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து சேஃபாகவும் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதான் என்னோட ரிக்வஸ்ட் அது. அண்டு எங்களுக்கு வந்து எண்ணற்ற பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த நேரங்களில் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இந்த JEE மெயின் அண்டு NEET 2020 சம்மந்தமாக எண்ணற்ற கேள்விகள் வந்து எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு விடையெடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேள்விகள் அப்படிங்கிறது பெற்றோர்கள் மனத்துலையும் சரி, ஸ்டூடெண்ட் சைட்லையும் சரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த தேர்வு வந்து நடக்குமா, இந்த தேர்வு வந்து எப்போ இதனோட ஷெடியூலிங் நடக்கும், அண்ட் இந்த தேர்வுகள் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கால்ஸ் வந்து வி ஆர் ரிப்பீட்டட்லி கெட்டிங் ஃப்ரம் வேரியஸ் ரிசோர்ஸஸ். ஸ்டூடெண்ட்ஸும் பேசுகிறாங்க, பேரண்ட்டும் பேசுகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனில் இது எப்போ கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியல. ஏன்னா இது வந்து இந்த டைம் தான் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. பட் கவர்மெண்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது வந்து JEE மெயின் வந்து இந்த பீரியடில் நாங்கள் வந்து பண்ணுவோம், நீட் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. பட் நிறைய போர்ட்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக எக்ஸாம் முடிக்க வேண்டிய சூழலில் வந்து இருக்காங்க. அந்த போர்டு எல்லாம் அவங்களோட எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கிளாஷ் ஆஃப் இது இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு படிக்கிறதா அதுக்கு படிக்கிறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும். இதில் மிக முக்கியமாக இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் வந்து கடைசி நாள். இந்த NEET 2020லையோ இல்லை JEE 2020லையோ நீங்கள் May 3rd மிட் நைட் வரைக்கும், அதாவது 11:50 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் குறிப்பாக நிறைய மாணவர்கள் வந்து போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. உதாரணமாக வந்து அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனில் போய் படிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் போய் படிச்சிருக்கலாம், அந்த தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் போய் படிச்சிருக்கலாம், இல்லை ராஜஸ்தானில் போய் படிச்சிருக்கலாம். அப்படின்னா நீங்கள் அந்த சென்டர் வந்து லொக்கேஷன் எங்கே போட்டிங்களோ, ஏன்னா நம்ம இதை விண்ணப்பம் பண்ணும்பொழுது நம்ம ஒரு ஏர்லியராக பண்ணியிருப்போம், நம்மளோட பிளான் வந்து நம்ம அங்கேருந்தே எழுதிருக்கலாம், அந்த இதில் எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருந்தா இந்த ஒரு தருணத்தில் நம்ம சென்டரை வந்து நம்ம மாற்ற முடியும். அது நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து நைட் வரைக்கும் இந்த விண்டோ இருக்குது. அதனால் மாணவர்கள் யாரெல்லாம் நீட் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ இல்லை JEE அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த சென்டர் வந்து இப்போ நீங்கள் இன்னொரு சென்டருக்கு ரீலோகேட் பண்ணியிருந்தா, உங்களை இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தா, நீங்கள் இந்த இடத்துல தான் எழுத போறீங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரீலோகேட்டட் சென்டருக்கு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் இதில் வந்து அப்ளிகேஷனில் கரெக்ட் பண்ணுற விண்டோ இப்போ ஓப்பனாக இருக்குது. அது நீங்கள் உங்கள் விண்ணப்ப படிவத்தில் வந்து போய் நீங்கள் அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் வந்து அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இதனால் இந்த போர்டிங் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இந்த மாணவர்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் போய் நம்ம எழுதலாம் அப்படின்னு திங்க் பண்ண மாணவர்கள்லாம் இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வந்து நாளைக்கு இந்த விண்டோ முடியுது. அதனால் நாளைக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய மாணவர்கள் வந்து இருந்தீங்கன்னா இதில் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் பிளான் பண்ண மாதிரி வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டேட் எல்லாம் இப்போ நம்ம வந்து ஷெடியூலிங் வந்து சொல்ல முடியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இது யாருக்குமே இந்த டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஈவன் இன்டர்நேஷ்னல் எக்ஸாமினேஷன்ஸே நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகுது. அதனால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம JEE மெயின் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, JEE மெயின் கண்டக்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, போர்டு மார்க் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 75% இருக்கணும் அப்படிங்கிறதுனால போர்டு ரிசல்ட்ஸ் வந்து வெயிட். அதனால் ஃபர்ஸ்ட் JEE மெயின் வந்து எழுதி நீங்கள் எழுதுறதுக்கான வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு ஒரு விண்டோ கொடுத்து ஹால் டிக்கெட் வந்து கொடுக்கும்போது சென்டர்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம். இப்போ சென்டர்ஸ் பிளானிங்கில் வந்து கவர்மெண்ட்க்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறது வந்து நான் சென்டர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ நான் ஒரே இடத்துல வந்து நான் எக்ஸாமினேஷன் 9:30க்குன்னு சொல்லும்போது அந்த சென்டருக்கு ஒரு 500 பேர் ஒன்றா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த க்ரௌடை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்? அப்போ நான் 2 hours முன்னாடி நான் அவங்களை கூப்பிடணும் அப்படின்னா அந்த 2 hours முன்னாடி நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கலி வந்து நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏர்லியராகவே கொஞ்சமாக சாப்பிட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நம்ம 2 hours முன்னாடி போய் ரீச் பண்ணி அங்கே வெயிட் பண்ணி இந்த செக்கிங் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு நம்ம உள்ளே போகும்போது ஹாலுக்குள்ளே போய் 1 hourலேயே நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் when you are hungry, நீங்கள் பசிச்சா யூ cannot focus and you cannot perform very well. உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பெஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த லாங் டியூரேஷனுக்கு ஸ்ட்ரெச் போகிறதுக்கு வந்து நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஃபோர்ஸி பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப ஏர்லியராக சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே வந்து இது பண்ணி நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா வந்து யூ நீட் டேக் அ பர்மிஷன், குளுக்கோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது என்ன நார்ம்ஸ் அவங்க கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இன்னொன்று வந்து NEET 2020 பார்க்க வரைக்கும் நீட்டில் வந்து பெரிய சேலஞ்சஸ் நான் பார்க்குறது வந்து
செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் ரொம்ப எல்லா ஸ்டேட்லையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு போலீஸ் வந்து நிறைய போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து தேவைப்படும். பட் ஆல்ரெடி காவலர்கள் வந்து இப்போ இந்த பணியில் ரொம்ப அவங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் போலீஸில் வந்து இப்போ அவங்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய எல்டர்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ் இவங்களெல்லாம் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சிக்காக இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் ஏதாவது இருக்கிறவங்க வந்து. அப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு வரும்பொழுது செக்கிங் மெக்கானிசம் எப்படி கொண்டு வர போகிறாங்க? ஏன்னா இது வந்து ஆர்ட்ஸ் பேசிக்கலி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. பட் மத்தியானம் வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. 2 to 5 வந்து ஃபார்மேட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் எக்ஸாமினேஷன் எழுதி பழகினாங்க. ஸோ இந்த 2 to 5ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் 12 o'clock போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து 12க்கு போய் இந்த ஹாட் சம்மராக இருந்தாலும் சரியில்லை, நீங்கள் வந்து எப்போ வந்து டைம் வருதோ நீங்கள் 2 o'clock எக்ஸாம் 12 o'clock போயிட்டு அங்கே போய் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி உங்களை எப்படி செக்யூரிட்டி வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, எப்படி என்ன மாதிரி வந்து இது பண்ணுவாங்க, அவங்க டச் பண்ணுறவங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி ஸ்கேன் பண்ணணும், இதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ். அந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது ஹால் டிக்கெட் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாத்தையும் எப்படி என்ன மாதிரி வந்து அதுக்கு மெத்தடாலஜி வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு பிளான் அண்ட் அடாப்ட். அண்ட் சென்டர்ஸும் வந்து இப்போ நீங்கள் ஒரு சென்டர்ஸில் வந்து 1000 பேர் இருக்க கெப்பாசிட்டியில் நான் 1000 பேருக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண அந்த ஹாலில் வந்து என்னால் வந்து ஒன்லி கம்மியாக தான் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் வந்து we need to plan in a different way. Government has to plan in a different way. எவ்வளோ பேரை நான் இதில் அகாமடேட் பண்ணணும், இந்த இவ்வளோ அகாமடேஷன் நான் வந்து கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்கும்பொழுது இவ்வளோ லீன் கெப்பாசிட்டி போகும்போது நான் வந்து இன்னொரு சென்டர் பிளான் பண்ணணும் அப்படின்னா தென் சென்டர் ஹேஸ் டு அண்ட் எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிஸ் வந்து தே ஹேவ் டு பிளான் இன்னொரு சென்டர் நான் எங்கே பிளான் பண்ணணும், இது பக்கத்தில் என்ன மாதிரி அதுக்கு அவைலபிலிட்டி இருக்குமா, அந்த சென்டர்ஸ் வந்து செக்யூரிட்டி வைஸ் நமக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்குமா, ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க. ஏன்னா ஒரே நாளில் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 15 to 16 lakhs சில்ட்ரன் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி எழுதுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ பெரிய சேலஞ்சஸ் நான் பார்க்குறது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஜோன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெட் ஜோன், ஆரஞ்ச் ஜோன், இதெல்லாம் க்ரீன் ஜோன்லாம் பிரிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸாமினேஷன் வந்து மற்ற லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ண முடியாது. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டெல்லி வந்து ஹைலி இன்ஃபெக்டட் இருக்கு அப்படிங்கிற போது, இல்லை பாம்பேல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சென்னையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, நான் சென்னையோ பாம்பேயோ நான் நெக்லெக்ட் விட்டுட்டு நான் வந்து இந்த சென்டர் இந்த எக்ஸாமினேஷனை வந்து ஐ கேனாட் கண்டக்ட் அண்ட் பேசிக்கலி வந்து ஆல் இண்டியாவில் கண்டக்ட் பண்ண முடியாது. அதுவும் ஒரே நாளில் நான் கண்டக்ட் பண்ணும்போது இந்த பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து நான் எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் உள்ளே கூட்டிட்டு போவேன். நான் வந்து இப்போ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் விட்டுட்டு போவேன், நான் வந்து இவங்களை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம அந்த இடத்துல யூனிஃபார்மிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா JEE மெயினோட ஃபார்மேட் வந்து வேற, நீட்டோட ஃபார்மேட் வேறு. நீட் சிங்கிள் பேப்பரில் போகும்பொழுது அந்த ஒரே நாளில் எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ணும்பொழுது இந்த லொக்கேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் த கண்ட்ரி ஒரே லெவலுக்கு எலிவேட் ஆகும். இப்போ நான் ஒரு ஸ்டேட் நல்லா இப்போ க்ரீன் ஜோன்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து இல்லை ஒரு முக்கியமான சிட்டி வந்து ரெட் ஜோன்ல இருந்தா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியல அப்படின்னா, அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ நேஷனல் எக்ஸாமினேஷன்ல பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். இதையும் கவர்மெண்ட் எப்படி பண்ண போறாங்க, எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டிஸ் இதை பற்றி நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த சேலஞ்சஸ் வந்து இட் பி பயங்கரமான சேலஞ்சஸாக இருக்கும். பிகாஸ் நான் சென்டர்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சென்டர்ஸ் வந்து எல்லா லொக்கேஷன்லையும் நான் பண்ணும் பொழுது இந்த சென்டர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் பார்க்கணும். அண்ட் ஹால் ஸ்ட்ரென்த் வந்து பார்க்கணும். இப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து நான் வந்து ஹாலில் எவ்வளோ பேரை கெப்பாசிட்டி நான் வந்து உட்கார வைக்க முடியும், நான் பிளான் பண்ணுற கெப்பாசிட்டியை விட கூட போச்சுன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் எங்கே அகாமடேட் பண்ணும். இந்த ஜோன் வந்து நம்ம இன்னொரு ஜோனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரும்பொழுது அண்ட் அவங்கள நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ரெட் ஜோனில் இருக்கிறவங்க வந்து நான் ரெட் ஜோன்லேயே எழுத வைக்க முடியும் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்ச் தான். அதனால இது நார்மல்சி வர்ற வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் நார்மல்சி அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு பிளான் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதனால எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. ப்ரையாரிட்டி வந்து இப்போ அண்ட் ப்ரொடெக்டிங் த ஹெல்த் ஆஃப் த பீப்புள் தான் வந்து இன்னைக்கு ப்ரையாரிட்டி. அது மாதிரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு மற்ற பீப்புள், போலீஸ் அண்ட் அதர் பீப்புள், மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி, இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும்போது இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போதைக்கு இதை பற்றி கொஞ்சம் அவங்க ரொம்ப திங்க் பண்ணாமல் மற்ற டைம் தான் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த நேரங்களில் இந்த எக்ஸாமினேஷன் நிறைய பேரண்ட் எங்கிட்ட கேட்குறது, JEE மெயின் வந்து இது அதை வச்சே ஸ்கோர் வச்சு IITயில் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்களா? நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து தனி எக்ஸாமினேஷன் IIT கண்டக்ட் பண்ணுறது. மெயினாவது வந்து உங்களுக்கு வந்து NTA தான் கண்டக்ட் பண்ணுறது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுறது. அட்வான்ஸ் வந்து IIT வந்து அது வந்து தே ஒன்ட் கேன்சல் எக்ஸாமினேஷன். IIT டெஃபினட்டாக இருக்கும், இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அண்ட் நீட் வந்து பேசிக்கலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நம்ம August 31 வந்து நம்ம வந்து அட்மிஷன்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். அண்ட் August 31 நம்ம அட்மிஷன்ஸ் முடிக்கிறதுக்கு அண்ட் கவர்மெண்ட் வந்து பேசிக்கலி வந்து ஹேவ் டு எகெயின் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கணும். பிகாஸ் இந்த டேட்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் நீட் தேர்வு இல்லாமல் +2 மார்க்கில் எடுப்பாங்களா? நிச்சயம் எடுக்க மாட்டாங்க. நீட்டோடது வந்து உங்களோட மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து
அண்ட் கம்பல்சரி அந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணி போகணும். ஏன்னா இது சொல்லியிருந்தா நிறைய பேரண்ட் வந்து பின்னாடி அவங்கெல்லாம் ரெடி ஆகி எங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தா நாங்கள் போர்டுக்கு நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு அதுக்கு கேஸ் போடலாம். இல்லை வந்து நாங்கள் நீட் எக்ஸாமினேஷன் வந்து இதுதான் நம்பி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய இதில் கான்சிக்வன்ஸ். அதனால அந்த மாடல் வந்து வரவே வராது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நடக்கும். பட் இந்த டைம் ஃப்ரேம் தான் நம்ம யாருக்குமே தெரியல. பிகாஸ் இந்த டிசீஸோட கம்ப்ளீட்டாக வந்து அது உருமாறுறது வந்து நம்ம யாரும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே இந்த சேலஞ்ச் இருக்கு. அதனால அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம வி கேனாட் கோ பை த ராங் டே. ஸோ அதனால சேலஞ்சஸ் வந்து இப்போ ஹால் டிக்கெட் அனுப்பணும். ஹால் டிக்கெட் அனுப்பி அவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை ஃபைனலைஸ் பண்ணணும். அண்ட் JEE மெயின் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சென்டர்ஸோட கெப்பாசிட்டி வந்து ஒன்று இருக்குது. இந்த ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து இவ்வளோ பேர் தான் கெப்பாசிட்டி எழுதலாம் அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம வந்து லாக்டவுனில் ஒரு 3 months வந்து இப்போ நான் ஒரு இடத்துல கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல கம்ப்யூட்டர்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்களா, அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும், ஸ்பீட் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து பேசிக்லி தே ஹேவ் டு டெஸ்ட் இட் அண்ட் தே ஹேவ் டு அதை கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணணும். அது வந்து ஓகே அப்படின்னா இது இப்போ எகைன் அந்த சென்டரோட கெப்பாசிட்டி வச்சு நம்ம லாஸ்ட் இயர் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு 10 to 20% இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணலாம். போன வருஷம் இவ்வளோ பேர் எழுதுனாங்க, இந்த வருஷம் ஒரு 10% 25% இது இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன ஆகும்னா இந்த இடத்துல க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணும்போது நான் சிஸ்டம் டு சிஸ்டம் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து கொடுக்கணும். அப்போ நான் எவ்வளோ கேப் வந்து பிளான் பண்ணணும், அந்த ஹாலோட கெப்பாசிட்டி என்ன, நெட்ஒர்க்கிங் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த ஹாலுக்குள்ள நெட்ஒர்க் வந்து அந்த அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா, இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு சென்டரையும் அவங்க வந்து திருப்பி ரீவிசிட் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் கிடையாது. இப்போ தே ஹேவ் டு ரீவிசிட் த சென்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கு, இந்த சென்டரோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தே ஹேவ் டு பிளான் பண்ண வேண்டிய அவசியத்தில் வந்து இன்னைக்கு வந்து டெஸ்டிங் அத்தாரிட்டிஸ் வந்து இருக்காங்க. இது வந்து JEE மெயின் பொறுத்த வரைக்கும். JEE மெயின் தான் நிறைய பேர் எழுத போறாங்க. அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்டர்ஸ் ஆர் பேசிக்கலி வந்து அது ஷார்ட் லிஸ்ட் ஆகி வர அந்த 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் வந்து இந்த காம்படிஷன் இருக்கும். அந்த இடத்துல எனக்கு சேலஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியல. பட் மெயின்ல டெஃபினெட்லி தேர் இஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அண்ட் மெயினை வந்து கொண்டு வரும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக அவங்களுக்கு வந்து பிளான் பண்ண வேண்டிய அவசியத்தில் வந்து ரொம்ப சோஷியல் டிஸ்டன்சிங்கிறப்ப வந்து ஹால் எப்படி பிளான் பண்ணும், சென்டர்ஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் இது கவர்மெண்ட் சைட்ல இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பேசிக்கலி அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும். அண்ட் அந்த சென்டரில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணணும். அண்ட் அதனால டேட் எல்லாம் அவங்க வந்து இப்போதைக்கு ஒரி பண்ண மாட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிளான் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தேவை. இப்போ இந்த இருக்கிற கிரைசிஸில் கரண்ட் கிரைசிஸில் வந்து இதுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தேவை டு கோஆர்டினேட் வித் சோ மெனி ஏஜென்சிஸ், சோ மெனி பீப்புள். அப்படிங்கிறப்ப வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் வழிய இப்போவே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம். பட் ரெண்டு அட்மிஷன் ப்ராசஸில் ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா இது கவர்மெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது. பட் ப்ரைவேட் செக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா முதல்லயே அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எப்பவுமே ப்ராசஸ் வந்து பின்னாடி தான் நடக்கும். பட் கவர்மெண்ட் முடியறதுக்கு நீங்கள் ப்ரைவேட்ல போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து இங்கே JEO கிடைக்கும் போது வேறு ஏதாவது கிடைக்கும் போது நீங்கள் வரீங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃபீஸை வந்து உங்களால் எங்களுக்கு ஒரு சீட் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நீங்கள் திருப்பி எல்லா ஃபீஸையும் கேட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வரும்பொழுது நமக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கா. ஏன்னா இந்த நேரத்தில் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே கிரைசிஸ் இது. இட்ஸ் அ குளோபல் கிரைசிஸ். அதனால எவ்ரி மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஃபேமிலி. அதனால இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பிளான் பண்ணணும். மெயினாக வந்து நான் இந்த சென்டர்ஸ் நான் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல போய் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்லாம் ஜாயின் பண்ணுறாங்க அதனால நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டா நாளைக்கு வந்து இந்த அட்மிஷன்ஸ்லாம் லேட்டாக வரும்பொழுது பின்னாடி வரும்பொழுது ஸ்டூடெண்ட்க்கு வந்து மெயினாக வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ள கவர்மெண்ட்லாம் லேட் ஆகுது, அதெல்லாம் எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டா திருப்பி நீங்கள் கிடைக்கும்போது இங்கே 3 days இல்லை 4 days ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னா அண்ட் எஸ்பெஷலி இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த TC மட்டும் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு அது சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட அட்மிஷன் இவ்வளோ நாள் நீங்கள் எஃபர்ட் எடுத்து 9th standardலேருந்து சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் 11th படிச்சிருப்பீங்க, இவ்வளோ நாள் நம்ம எஃபர்ட் எடுத்தது வந்து அந்த கடைசி பாயிண்ட்ல ஃபினிஷிங் லைன்ல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஒவ்வொரு வருஷமும் இந்த மிஸ்டேக் தான் பண்றாங்க. பொறுமை இல்லாமல் ஏதாவது இடத்துல போய் ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஜாயின் பண்ணோன்னு ஏன்னா நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே வந்தால் எல்லா பில்டிங்குமே நல்ல பில்டிங்காக தெரியும். அதனால நம்ம இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆல் திங்க் தட் ஓகே இந்த இன்ஸ்டியூஷன் நல்லா இருக்கு, இங்கே செட் ஆயிடும் அப்படின்ட்டு அந்த இதில் ஃபீல் ஆகிட்டாங்கன்னா இதை விட பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஆன்சைட்டி நிறைய இருக்கத்தான் செய்யணும். அட்மிஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பட் அட்மிஷன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க் தான் கிடைக்கும். அதனால வந்து
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் சப்ஜெக்டை மட்டும் திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணி உங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இப்போ கூட கரண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. JEE மெயினை வச்சு நீங்கள் ஏறத்தாழ ஒரு 20+ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தனித்தனியாக விண்ணப்பங்கள் வந்து போடணும், அப்ளிகேஷன் வந்து தனியாக போடணும். பட் நம்ம பேரண்ட்லாம் வந்து நம்ம லட்சக்கணக்கில் வந்து நம்ம கோச்சிங்க்கு செலவழிப்போம், பட் அப்ளிகேஷனுக்கு நம்ம செலவழிக்க மாட்டோம். அப்ளிகேஷனுக்கு வந்து செலவழிக்கிறதுங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் செலவழிக்கல அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் தான் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து RACலேருந்து அப்புறம் கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டுக்கு வருவீங்க. அப்ளிகேஷனே போடலைன்னா நீங்கள் அந்த காம்படிஷனில் இருக்க மாட்டீங்க. அதனால அப்ளிகேஷன் போடுறதுக்கு இப்போ கரண்ட்லி அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ட் ஏறத்தாழ ஒரு 25 அப்ளிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் மட்டும் ஓப்பன் ஆகுது. +2 மார்க் இல்லாமல். இதில் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இன்ஸ்டியூஷன் +2 மார்க்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் JEE மெயினை வச்சும் JEE மெயின் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு 20+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து செய்ய வேண்டிய தருணம் வந்து இப்போ வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும். பேரண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணி எங்களோட வெப்சைட் வந்து அண்ட் www.indiacollegefinder.org இருக்கு. அது வழியே நீங்கள் வந்து இணைந்து அதில் நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுப்போம். ஏன்னா ஸ்கூலுங்கிறவங்க வந்து உங்களோட எக்ஸாம் +2 போர்டு எக்ஸாம் முடிச்ச உடனே அவங்க வந்து அதோட வந்து கட் ஆஃப் ஆயிடுவாங்க. கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே க்ளோஸ் ஆயிடுவாங்க. அண்ட் நாங்கள் டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர் மட்டும்தான் ஒரு 17 இயர்ஸாக ஸ்டூடெண்ட் எத்தனை அட்மிஷன்ஸ் எங்களுக்கு வந்து மோர் வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ அட்மிஷன் வாங்குறாரு, அவரோட வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு 15 அட்மிஷன் 10 அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன படித்தாலும் நல்லா தான் படிப்பீங்க. இதில் கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை, இதனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். உங்களோட மோட்டிவேட் பண்ணுற லெவல் வந்து வேறு மாறும். இவ்வளோ அட்மிஷனால வாங்க முடிஞ்சதுன்னா நான் மெடிக்கல் போய் படித்தாலும் நல்லா தான் படிப்பேன், நீட் போய் படித்தாலும் நான் இன்ஜினியரிங் போய் படித்தாலும் நல்லா தான் படிப்பேன். ஏன்னா எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 20-25 அட்மிஷன்ஸ்லாம் ஈஸியாக வாங்குறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் வந்து அவங்க அச்சீவ் பண்ணி எனக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்ட் டைம். இதை டைம் வந்து நீங்கள் இந்த ஒரு வருஷம் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி என்னெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து இது சைக்கிளிங் மாதிரி தான். 5 தடவை எக்ஸாமினேஷனில் கிடைக்காது, ஃபெயில் ஆவாங்க, இல்லை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. பட் தே லேர்ன் த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பேலன்ஸ் கிடைச்சதுன்னா அந்த எக்ஸாமினேஷனை பற்றி எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அதனால நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நீங்கள் வந்து நிறைய வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து நீங்கள் எல்லாம் எங்கள் இணையதளம் indiacollegefinder.org வழி நீங்கள் வந்து பார்த்து அப்ளிகேஷன் போடலாம். நாங்களும் வந்து கிளாஸஸ் வந்து ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். டீச்சரே இல்லாமல் செல்ஃப் லேர்னிங் மாடலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. இதுவும் நாங்கள் வந்து நிறைய அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து எவ்ரி டே வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வந்து இந்த எங்களோட வெப்சைட்டில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குங்கிறத எங்களோட டீம் வந்து உங்களுக்கு டெமோ கொடுப்பாங்க. அது வந்து அட்மிஷன் அலர்ட்டுங்கிறது வந்து என்னென்ன எக்ஸாம் வருதுங்கிறத பற்றி தகவல் வந்து கொடுப்போம். நாங்கள் ஃபில்டர் பண்ணி இதில் எதெல்லாம் பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து போடலாம். ஐ சீன் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எங்களோட சர்வீசஸ் பற்றி நீங்கள் டெமோக்கு வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9445599822. இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9445599822 காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு நம்பர் வந்து 9488283300. இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து உங்களுக்கு எவ்ரிடே உங்களுக்கு எங்கள் சர்வீசஸ் வந்து எங்கள் அட்மிஷன் ஃப்ளட்னா என்ன, எப்படி நீங்கள் இது பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொன்று எங்களோட ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ், அந்த ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ் பற்றி நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு நம்பர் தரேன். 9445599828 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ் பற்றி நீங்கள் 1 or 2 கிளாஸஸ் நீங்கள் டெமோ அட்டன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். நான் இப்போதைக்கு நான் சொல்கிறது எல்லாமே எங்களோட மெயினாக வந்து இப்போ எக்ஸாம் எப்போ வரும் என்ன வருங்கிறத பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரெசென்ட் டேல நான் எப்படி எத்தனை தடவை இந்த டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களா, யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட், லக்கி எனக்குன்னு நினச்சிக்கோங்க. ஐயோ எனக்கு மட்டும் தான் போஸ்ட் பண்ணாதுன்னு திங்க் பண்ணக்கூடாது. அண்ட் அதனால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி இந்த எக்ஸாமில் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, இந்த டைமை நான் ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணுவேன், என்னை இன்னும் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவேன், இதுக்கு நான் என்னென்ன வேணுமோ மெத்தடாலஜி பண்ணுவேன். எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கை எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ, படித்த புக்கை படிக்கிறது ஈஸி. அதனால் உங்கள் டெக்ஸ்ட் புக்கை எவ்வளோ தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அவ்வளோ கூட உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் ஐ கோ டு 1 by 1 கொஸ்டின்ஸ் வந்து நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நியூ எக்ஸாமில் இருக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், மார்க் ஆன் ரிவ்யூ. ஓகே, இது வந்து அவரோட JEE மெயின் எக்ஸாமினேஷனில் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத பற்றி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. அதில் நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் கொஸ்டின் போய் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அது வந்து நீங்கள் க்ரீனில் வந்துடும். கொஸ்டின் வந்து எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது, நான் பின்னாடி வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா அதை மார்க் ஃபார் ரிவ்யூன்னு பார்த்துக்கலாம்.
அண்ட் கொஸ்டின் வந்து எனக்கு வந்து பேசிக்லி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பின்னாடி வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வயலட்டில் மார்க் பண்ணிக்கலாம். கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ரைட்டில் மார்க் பண்ணிக்கலாம். அதான் கலர் கோர்ஸ் அது, அதான் அவர் கேட்டிருக்காரு. ஐ திங்க் மார்க் ஃபார் ரிவ்யூனா நீங்கள் வந்து சப்போஸ் அட்டன் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூவில் போட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ரீனாக ஆட்டோமேட்டிக்காக 3 hours முடியும் போது க்ரீனாக போயிடும். அது கரெக்டாக இருந்தால் 4 மார்க் கிடைக்கும், நெகட்டிவாக இருந்தால் -1 நெகட்டிவ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து JEE மெயின் கேன்சல் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நிச்சயம் JEE மெயின் கேன்சல் ஆகாது, JEE மெயின் கட்டாயம் நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, போர்டு முடிச்சுட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் JEE மெயின் நிச்சயமாக இருக்கும், அதனால் நீங்கள் இது பண்ணுங்க. பி பிளான் அண்ட் பி ஆர்க் வந்து இட்ஸ் அ வெரி குட் கோர்ஸ். வந்து பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே திட்டமிடல் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது வந்து கல்வியில் நீங்கள் திட்டமிடலை கொண்டு வரணுங்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தை வந்து இந்த வைரஸ் வந்து இந்த பேண்டமிக் வந்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் பி பிளானிங் வந்து இது பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் பிளானிங்கிறது எல்லா வெர்டிகலையுமே கொண்டு வரணும். இது வந்து நீங்கள் அர்பன் பிளானிங், ஒரு சிட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணுங்கிறத பற்றி படிப்பீங்க. அது வந்து பி பிளானிங்ல நீங்கள் வந்து படிக்கலாம். இது வந்து JEE மெயின் வழியாக நீங்கள் எழுதிருந்தீங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் போகலாம். நிறைய அது தவிர எங்களோட அட்மிஷன் அலர்ட்ல நிறைய எக்ஸாமினேஷன் வந்து கொடுப்போம், அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த டோட்டலாக வந்து +2க்கு அப்புறம் ஒரு 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. இதில் நீங்கள் இப்போ கரண்ட்லி ஒரு 25 அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிப்பீங்க. இன்னும் மீதி வந்து உங்களுக்கு மீதி உள்ள அட்மிஷன்ஸ் எல்லாமே இனிமேல் வரும். அதனால நீங்கள் வந்து எங்களோட அலர்ட் சர்வீசஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நாங்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை பற்றி கொடுப்போம். அடுத்த வந்து கேட்டிருக்காங்க, JEE மெயின் மார்க்கை வச்சு IIT NIT தவிர வேற காலேஜஸ் சேர முடியுமா? நிச்சயமாக சேர முடியும். ஒரு 20+ இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது நீங்கள் எங்கள் அலர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து கொடுப்போம். அடுத்து மிஸ்டர் ரஃபி முகமது கேட்டிருக்காங்க, CUCT எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 16 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போகணும். இதை எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் திருவாரூர்ல இருக்கு, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். இதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபண்டிங் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அங்கே கவர்மெண்ட்லயும் நல்ல இன்ஸ்டியூஷன் இருக்கு, கவர்மெண்ட்லயும் ஃபண்டிங் இல்லாமல் கஷ்டப்படுற இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. நீங்க எங்க போகணுங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வின் பண்றீங்க அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். நீங்க அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ப்ராப்பரா உங்களை எப்படி நல்ல இன்ஸ்டியூஷன் போகணும், எங்க போனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அட்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுமே வழியே இப்பவே நம்ம முன்னாடியே ஃபோக்கஸ் பண்ணி இது மட்டும் தான் போகணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார், நான் வந்து புக்கை மட்டும் நான் படிச்சுட்டு பண்ணேன், தாராளமாக போகும். உங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் வரவே வராது. உங்க டெக்ஸ்ட் புக்கே மோர் தென் எனஃப் சார். 90% என் புக்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அதுக்கு வந்து குவார்டர்லி படிச்சிட்டீங்க, ஹாஃப்லி படிச்சிட்டீங்க, ரிவிஷன் படிச்சிட்டீங்க, ஃபைனல் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு புக்கை படிக்கிறது ஈஸி, ஒரு புக்ல இருந்து ரீகலெக்ட் பண்றது ஈஸி. அதனால ஒரு புக்கை மட்டும் படிச்சா போதும். நாங்கள் எங்களோட ஃபெசிலிட்டேஷன் கிளாஸ் ஃபுல்லாக ஸ்டேட் புக்ஸ் வச்சு தான் சொல்லி தரோம். நாங்கள் வேற எந்த மெட்டீரியலும் நாங்கள் டச் பண்றதே கிடையாது. எல்லாமே உங்க புக்ல இருக்கு. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 5 years நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிராக்கிங் இன்டு IIT NEET எல்லாமே கிராக் பண்ணுறாங்க. பட் எல்லாமே டெக்ஸ்ட் புக் வச்சு தான் படிக்கிறாங்க. இன்னொன்று வந்து சார், LNMIT இஸ் அ குட் காலேஜ், இட்ஸ் அ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் மித்தல் ஃபவுண்டேஷன் வழியாக பண்ணுறாங்க, லக்ஷ்மி அண்ட் மித்தல் வழியாக பண்ணுறாங்க. அது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால நாங்கள் ப்ரையாரிட்டியில் நீங்கள் செகண்டாக தான் நாங்கள் வச்சுக்க சொல்கிறோம். அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு நான் வந்து கிளாட் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். எந்த குரூப் எடுத்தோம்னா யார் வேணாலும் கிளாட் எழுதலாம். +2க்கு அப்புறம் வந்து NEET JEE தவிர வேரியஸ் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நிறைய இருக்கு. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி எங்களோட வெப்சைட்ல நீங்க நான் முதல்ல கொடுத்த நம்பர் இந்த 9445599822 நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இல்லை 9488283300 இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு, அதில் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ் வந்து சம்பந்தமா நீங்க வேணும்னா 9445599828 நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஐசர் நல்ல இன்ஸ்டிடியூஷன், அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கேஸ் நான் NID NIFT நீங்கள் இது பண்ணியிருந்தா வாட் கைண்ட் ஆஃப் கோச்சிங் யூ ஆர் கிவிங். நாங்கள் வந்து நிஃப்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏறத்தாழ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 30 to 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க. NID ஒரு 7 to anywhere between 5 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. ரெகுலராக 7க்கு மேலே போகிறாங்க. வி ஹேவ் அன் எக்ஸலன்ட் ஃபேக்கல்ட்டி, மிஸ்டர் சண்முகானந்த் அப்படின்னு இருக்காரு. அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவரோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் நான் முதல்ல கொடுத்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேரை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து நிஷாந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நாமக்கல்ல இருந்து மார்க் கம்மியாக பழகின மாணவர். நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு டிசைனுக்கு வந்து அவர் எங்கள்கிட்ட சொன்னது வந்து கடைசியாக வந்து நாங்கள் நல்லா பண்ணுவேன் அப்படின்னால அதை வந்து நாங்கள் சொல்லி அதை வந்து எழுதி அவர் வந்து ஒரு பரோடாவில் போய் படிச்சுட்டு இப்போ வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இன்ஸ்டியூஷன் நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் போய் அண்ட் MFA வந்து படிக்கிறாரு. அண்ட் பேசிக்கலி சினிமோட்டோகிராஃபி பற்றி படிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் 59% வாங்கியிருந்தாரு. இவருக்கு திறமை இல்லை, நம்ம இன்னைக்கு அவர் அங்கே போகாமல் இருந்தாருன்னா இப்படி ஒரு திறமை அவருக்கு இருக்குன்னு தெரியாமலே அந்த திறமைகள் வந்து வீணடிக்கும். இந்த மாதிரி வீணடிக்கப்பட்டிருக்கும். இது மாதிரி தான் எண்ணற்ற மாணவர்களோட டேலண்ட் வந்து நம்ம 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்காதனால நமக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரியாமலே அந்த டேலண்ட் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால வாட் ஐ எம் ரெக்கமெண்டிங் வந்து டெஃபினட்டா நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. நீங்க கடைசியா நீட் கிடைச்சா நீட் போயிருப்பாங்க. இப்போ நாங்கள் எவ்ரி இயர் வி ஆர் மீட்டிங் ஆல்மோஸ்ட் 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம்.
ஜேஇல போய் நல்ல அட்வான்ஸ் கிளியர் பண்ணி ஐஐடியும் அட்மிஷன் வாங்குறாங்க. நீட் எழுதி கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸும் வாங்குறாங்க. உங்களுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துல இது நீங்கள் ரெண்டையும் ட்ரை பண்ணி என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத எவாலுவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்றதா வேணாமாங்கிறத நம்ம கடைசியாக டிசிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் இது மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார் இப்போ வந்து நிறைய இது வந்து இனிமேல் தான் ஓப்பன் ஆகும். அண்ட் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல் இண்டியா அட்மிஷன்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும். அண்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வி நீட் டு வெயிட் ஃபார் இட். அண்ட் கிளாஷிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் டெஃபினட்டாக நடக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் நிறைய அப்ளை பண்ணுறேன், நான் இதுக்கு வந்து இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமும் கிளாஷ் ஆகுமா? டெஃபினட்டாக கிளாஷ் இருக்கும். அண்ட் இந்த சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே சீக்கிரம் அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எல்லா இன்ஸ்டியூஷனும் ட்ரை பண்ணுவாங்க. கவர்மெண்ட்லேயும் அது இருக்கும், காம்படிஷன் இருக்கும். அதனால வந்து கிளாஷ் வந்து இருக்கும். பட் அதில் எது பெஸ்ட்டு, என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது மாதிரி வந்து சென்னை ஐஐடி வந்து என்ன ரேங்க் இருக்கும், ரேங்க் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். பேசிக்கலி வந்து நீங்கள் எது பெஸ்ட் அப்படின்னா, ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஐஐடி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் எங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 8,900 ரேங்க்கு வி கேன் ஏபிள் டு கெட் சம் ஆஃப் த குட் ஐஐடி, பழைய ஐஐடியே கிடைக்குது. அண்ட் ஜென்ரல் கேட்டகரி 5,190 ரேங்க்கு வி கேன் ஏபிள் டு கெட் ஐஐடி பாம்பே. அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரும்பொழுது வில் ஹெல்ப் யூ. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அண்ட் ஐபிஎம் கோர்ஸ் வந்து ஐஎம்ல தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல கோர்ஸ் தான். அண்ட் ஐஎம் இந்தூர் அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ரோட்டக் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்கள் அதுக்கு நாங்கள் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் டீமை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தே ஹெல்ப் யூ. ஸோ இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறது, ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் வித் கொஸ்டின்ஸ். தயவு செய்து நீங்கள் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து எக்ஸாம் இப்போ வருமா அது வருமா, நீங்கள் எப்படி நீங்கள் கன்ஃபியூஷன் இருக்கீங்களோ கவர்மெண்ட் அதே சேலஞ்சஸ் தான் இருக்குது. ஃபிளிப் சைட் ஆஃப் த காயின் அவங்களும் அதே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க பிளான் பண்ணுறதுக்கு தே நீட் டைம், தே நீட் மோர் பிளானிங், இதெல்லாம் வேணும். அதனால வந்து நாங்கள் பேசிக்கலி சொல்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவுட்கம் வந்து எப்போ வந்தாலும், எக்ஸாம் நீங்கள் வந்து 1 வீக்ல கேட்டாலோ இல்லை 20 டேஸ்ல வந்தாலோ யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட். அதனால வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து குறைச்சிடாதீங்க. நீங்கள் ஸ்டே ஃபோக்கஸ்டு வந்து எல்லாத்தையும் எழுதுங்க. அட்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் முதல்ல சொன்ன 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஒரு 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிப்பீங்க. இப்போவும் டைம் வந்து லாப்ஸ் ஆகலை. எங்களோட டீம் வந்து டெய்லி டெமோ கொடுக்குறாங்க. நீங்கள் நீட்டுக்கோ ஐஐடிக்கோ படிக்கிறத விட நாங்கள் ஆல் சயின்ஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதுவும் நீங்கள் எங்கள் ஃபெசிலிட்டேஷன் கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. அண்ட் எங்களோட சர்வீசஸ்க்கும் நீங்கள் வந்து டெய்லி டெமோ இருக்குது. நீங்கள் எங்கள் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து நிறைய வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிரியேட் பண்ணணும். அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 10 அட்மிஷனோ 5 அட்மிஷனோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போவே நீங்கள் வந்து நேரோ டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப நேரோவாகிடும். இன்னைக்கு வந்து எந்த டிசிப்ளின் படித்தாலும் நிறைய ஸ்கோப் இருக்குது. இன்னைக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஹையர் எஜுகேஷன்னா ஒரு ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னொரு ஃபீல்டுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறதா வந்து பார்க்குறாங்க. அதனால வந்து காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் தான். ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் டிசிப்ளின் வந்து இன்னொரு டிசிப்ளினுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதுவும் வந்து பார்க்கலாம். இதை தவிர நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த கிளாஸ் சேர முடியல அப்படின்னா ஃபெசிலிட்டேஷனுக்கு வந்து வி ஹவ் கிரியேட்டட் ஒரு மாடல் வந்து TICF அப்படின்னு ஒரு சர்வீஸ் நாங்கள் கிரியேட் பண்ணிப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நானாக செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எப்படி நாங்கள் இது எல்லாத்தையும் ஒரு யூனிக் மாடலில் வந்து நாங்கள் பூல் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் நீங்கள் வந்து எங்களோட டீம் வந்து நான் சொன்ன அந்த 9445559828 நீங்கள் வந்து இது பண்ணி கேட்டு இது பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் நீங்கள் வந்து ஸ்டே சேஃபாக இருங்க. அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிறதுல மட்டும் பாருங்கள். இது எப்போ டேட் வருங்கிறத வந்து ரொம்ப எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்காதீங்க. எதிர்காலம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து இருங்க. நெகட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் எதுவுமே கேன்சல் ஆகாது. எல்லா எக்ஸாமும் நடக்கும். ப்ராபபிளி அகடமிக் இயர் வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த அகடமிக் இயர் டிலே ஆகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால நீங்கள் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் கொடுத்த நம்பருக்கு வந்து நான் வேணால் திருப்பி உங்களுக்கு கடைசியாக எங்களோட இணையதளம் வந்து அண்ட் அட்மிஷன் அலர்ட்டுக்கு வந்து indiacollegefinder.org நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். இந்த லேர்னிங் சம்மந்தமாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா TICFlearning.com அப்படின்னு நாங்கள் ஒரு சைட் வச்சுருக்கோம். அது வழியாக போகலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் டெய்லி நீங்கள் அந்த அட்மிஷன் அலர்ட் பற்றி நீங்கள் டெமோ பார்க்கணும் அப்படின்னா 9445559828 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து 822 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா 9445559828 காண்டாக்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள்கிட்ட கரண்ட்லி ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. தேர் ஆல் கிவிங் வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வெரி இம்மென்ஸ்லி ஹாப்பி. நல்லா படிக்கிறாங்க. அவங்க எஃபர்ட் வந்து ஸ்டூடெண்டோட எஃபர்ட்டை வந்து பேரண்ட் வந்து பார்க்க முடியுது. அதனால இது சம்மந்தமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எங்கள் ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாரும் சேஃபாக இருங்க. தேர்வுகள் நீங்கள் எப்படி ரொம்ப யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் தேர்வு ஆர்கனைசிங் பீப்புள், அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டியும் உங்களோட டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் பிளான் பண்ண நிறைய டைம் தேவைப்படுது.
அதனால நிச்சயம் நடக்கும். பட் எவ்வளோங்கிறது கொஸ்டின் ஆஃப் டைம் அப்படிங்கிறதா நமக்கு தெரியாது. அதனால இது நல்ல காலம். இந்த காலத்துல உங்களோட ப்ரிப்பரேஷன்ல நீங்க நல்லா வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாருங்க. இது டைம் ஃப்ரேம் நிறைய கிடைக்கும். இது உலக நாடுகள் எல்லாமே இதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்மளும் இதான் ஃபேஸ் பண்ண போறோம். அதனால எல்லாரும் ஸ்டே சேஃப். நன்றாக எல்லாரும் வந்து உங்க உடம்ப பார்த்துக்குங்க. சேஃபா இருங்க. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் நன்றாக படித்து நன்றாக வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.